மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சகர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நல்ல மழை, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. அது இந்த நோன்பு டயத்தில் மழை பெய்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த மவுண்டன் வந்து சுத்தமாகவே தெரியல, எப்படி ஃபுல்லாக வந்து அந்த மிஸ்ட் வந்து மறைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த நோன்பு டயத்தில் மழை பெய்கிறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நல்ல ஒரு காற்றும் மழையும் பயங்கரமாக பெஞ்சது. இப்போ மழை பெஞ்சு நின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டன் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். மழையை நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நான் சமைக்க போயிட்டேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து சகருக்கு வந்து நெய் மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நெய் மீன் வந்து நான் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து குழம்புக்கு தனியாகவும் பொரிக்கிறதுக்கு தனியாக வந்து பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த எண்ணெயிலே வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 பீஸை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கங்க. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. இந்த மீன் குழம்புல வந்து ஒரு ரெட் கலர் கிடைக்கும், அந்த கலர் வந்து இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கினா தான் கிடைக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மசால் தூளும் எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மீன் மசால் கூட சேர்த்துக்கலாம், குழம்பு மசாலா. இப்போ இதை வந்து எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் வந்து இதில் 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் புளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வந்து ஒரு சில அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இந்த குழம்புல வந்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீன் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக மீன் சேர்த்துடலாம். மீனை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்போயுமே மீன் குழம்பு செய்யும்போது வந்து அகலமான பாத்திரமாக இருக்கணும். அதுபோல் வந்து கரண்டியுமே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கிண்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடிக்கடி கிண்ட வேணாம். இப்போ சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ரெட் கலரில் அழகாக வந்திருக்கு நம்மளுடைய நெய் மீன் குழம்பு. இந்த சகருக்கு வந்து பெரும்பாலும் சாப்பாடு வந்து உள்ளே இறங்காது. அதனால் இந்த மாதிரி சுருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா சீக்கிரமாகவே சாப்பிட்டு எந்திரிச்சிருவீங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நெய் மீன் குழம்பு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.